வீட்டு பக்கத்தில் இருந்த பிள்ளையார் எல்லாமே வீடியோ எடுத்திருந்தோம். இது வந்து ரொம்ப பெரிய பிள்ளையாராக இருந்தது. 5 தலை வச்ச பிள்ளையார். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பக்கத்தில் இன்னொரு சின்ன பிள்ளையார் இருந்தார். அதை பார்க்குறதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மனசுக்குள்ளேயும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு வர வழியில் பக்கத்தில் இன்னொரு பிள்ளையார் இருந்தார். அவரையுமே வந்து நாங்கள் ரோட்டில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு வந்தோம். அப்புறமா உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துலேயே ஒரு பெரிய பிள்ளையார் இருந்தார். அவரையும் வந்து நல்லபடியாக கிட்ட நின்று நல்லா கும்பிட்டுட்டு நல்லா பார்த்துட்டு, அந்த கிரீடத்தில் பாருங்கள் ஒரு முகம் தெரியுது. ஆனால் அது என்ன முகங்கிறது என்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியல. உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் சொல்லுங்கள். அங்கேயும் பூஜை முடிஞ்சு பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. புளியோதரை, அப்புறமா சுண்டல் வச்சு ஏதோ ஒரு குழம்பு, கத்திரிக்காயெல்லாம் போட்டு ஒரு குழம்பு மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே அங்கே கொடுத்த பிரசாதம். அப்புறமா பக்கத்துலேயே வந்து நம்ம வீட்டுக்கு வரணும் இன்னொரு பிள்ளையார் இருந்தார். அவரையும் வந்து பக்கத்தில் போயிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறமா வந்து போத்தீஸ் கடை வாசல்லையும் ஒரு பிள்ளையார் சூப்பராக இருந்தார். அவரையும் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்தோம். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.